82% வந்து சைனா தான் வந்து டங்ஸ்டன் மார்க்கெட் வந்து கண்ட்ரோல் வச்சிருக்கு. ஆனால் 2019ஆம் ஆண்டுக்கு பிற்பாடு டங்ஸ்டனுடைய பாதிப்புகளை உணர்ந்து சைனா வந்து டங்ஸ்டன் உற்பத்தி வந்து படிப்படியாக இப்போ குறைச்சிட்டு வராங்க. வேஸ்ட் வந்து இன்னைக்கு ஜென்ரேட் ஆனாலே அது வந்து டாக்ஸிக்ன்ற அடிப்படையில் இந்த வேஸ்ட்டை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு டன் வேஸ்ட்டுக்கும் $140 வந்து டேக்ஸ் வந்து சைனா வந்து ஃபைன் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வந்து அதோடைய உற்பத்தியை வந்து குறைக்கும் முயற்சி வந்து உலக நாடுகள்லாம் இருக்கும் போது நாம ஏன் வந்து அதை வந்து அதுவும் சூழலில் முக்கியத்துவம் வாய்ந்த அரிதாப்பட்டி பகுதியில் வந்து நம்ம ஏன் கொண்டு வரணும் அப்படின்றதான் எங்களுடைய அந்த பகுதியுடைய மக்களுடைய வாழ்வாதாரம், ஆரோக்கியம், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய உயிர் பன்மையம், அங்கே இருக்கக்கூடிய நம்மளுடைய ஹிஸ்டாரிக்கல் ஹெரிட்டேஜ் சைட்டாக அது இருக்குது. அப்போ இப்படி பல காரணங்களுக்காக அந்த அரிதாப்பட்டியில் வந்து இந்த ப்ராஜெக்ட் வரக்கூடாது அப்படின்றத மக்கள் வலியுறுத்துறாங்க. இதுக்கு என்வரான்மெண்ட் மேனேஜ்மெண்ட் பிளான் வச்சுருக்கோம், இதெல்லாம் அப்படி நடக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்கேயுமே வந்து இவங்க மைண்ட் பண்ணுற இந்தியாவில் எந்த மைண்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சொன்னவாறு இவங்க வந்து செஞ்சதே கிடையாது. அதுவும் குறிப்பாக வேதாந்தா வந்து முன்னெடுக்க போறாரு இந்த நிறுவனத்தை. அப்போ நம்ம ஏற்கனவே அதுக்கான தவறான முன்னுதாரணங்கள்லாம் நமக்கு இருக்கு ஸ்டெர்லைட்ல. அப்போ எந்த அளவுக்கு சூழல் விதிகளை இவங்க பின்பற்றுவாங்க, எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இவங்க பண்ணுவாங்கன்றது ஒரு கேள்விக்குறி. வாவ் தமிழ நேயர்களுக்கு வணக்கம். பூவுலகின் நண்பர்கள் அமைப்பைச் சேர்ந்த பிரபாகரன் வீரரசு அவர்கள் நம்மிடையே இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். இப்போது மதுரையில் இந்த டங்ஸ்டன் எடுக்கிறதுல வந்து பெரிய பிரச்சனை சொல்கிறாங்க. ஆனால் டங்ஸ்டன் வந்து மிக முக்கியமான ஒரு உலோகமாக சொல்லப்படுது. அது எடுத்தால் நம்ம நாட்டுக்கு நல்லது தானே அப்படின்னு அதை ஆதரிக்கிறவங்க சொல்கிறாங்க. அதே எதுக்குறீங்க? ப்ரீஷியஸ் மெட்டல்ஸை போல் டங்ஸ்டனுக்கும் உலகெங்கிலும் வந்து பார்த்திங்கன்னா டிமாண்ட் இருக்குது. இப்போ யூஎஸ்லேயும் யூரோப்லேயும் அதை வந்து கிரிட்டிக்கல் ரேர் மினரலாக டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்தியாவிலுமே பார்த்திங்கன்னா அந்த ரேர் எர்த் மினரல்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான அந்த ஒரு முனைப்பு வந்து இந்தியாவும் காட்டிட்டு. சீனா தான் உலகத்திலே அதிகமாக இந்த டங்ஸ்டனை வந்து உற்பத்தி பண்ணக்கூடிய நாடாக இருந்துருக்கு. அப்போ இந்த டங்ஸ்டனுடைய அந்த தேவைக்கு டிமாண்ட் இருக்கும் காரணத்தினால அது வந்து நிறைய டிஃபென்ஸ் மெட்டீரியலில் உங்களுக்கு இராணுவ தளவாடங்களை உருவாக்குவதற்கும், நியூக்ளியர் ரியாக்டர்ஸுக்கும், அதே மாதிரி எலக்ட்ரானிக் ரெனியூபிள் எனர்ஜி ப்ராடக்ட்ஸ் வந்து பயன்படுறதுனால பெரிய டிமாண்ட் இருக்குது, உண்மைதான். ஆனால் இந்தியாவின் வளர்ச்சிக்கு இது பயன்படுமா அப்படின்றத நம்ம யோசித்து பார்க்குறோம். இப்போ இதிலேருந்து உங்களுக்கு காப்பர் உற்பத்தி பண்ணுச்சு ஸ்டெர்லைட் நிறுவனம். அப்போ காப்பர்னால இந்தியாவுக்கு வந்து அது காப்பர் சப்ளை பண்ணுச்சான்னு கேட்டிங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி தான் அங்கேருந்து நம்ம ஊர்லேருந்து அதிகமாக போச்சு. அதே நேரத்தில் வரி ஏய்ப்பு செய்தார்கள் ஸ்டெர்லைட் நிறுவனம். அப்போ இங்கே கட்ட வேண்டிய வரியும் வந்து இந்த தொழிற்சாலையை ரன் பண்ணுறதுக்கான லாபம் ஈட்டுவதற்கான வரியும் இங்கே வந்து கட்டலை. அப்போ இந்தியா பொருளாதாரத்துக்கு அது ஒன்றும் பெருசாக வந்து கான்ட்ரிபியூட் பண்ணல. மாறாக இங்கேருந்த வளங்களை சுரண்டி சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படுத்தி 13-14 பேர் மக்கள் இறப்பதற்கு காரணமாக இருந்து, அப்போ அங்கே இருக்கக்கூடிய சுற்றுச்சூழலை வந்து பாதிப்பு அடைகிறதுக்கு காரணமாக இருந்து தான் அந்த நிறுவனம் வந்து ரன் ஆச்சு. அதே ஸ்டெர்லைட் நிறுவனம் அவர்களுடைய உரிமையாளர் அனில் அகர்வால் அவர்கள் உரிமையாளராக இருக்கக்கூடிய நிறுவனம் தான் இந்த இந்துஸ்தான் ஜிங்க். அப்போ இதே நிறுவனம் வந்து இங்கே காப்பருக்கு பதிலாக உங்களுக்கு டங்ஸ்டன் எடுக்க போகிறாங்க, தூத்துக்குடிக்கு பதிலாக மதுரையில் இதை செய்ய போகிறாங்க. ஏற்றுமதி தான் அதிகமாக ஆகும்போது தவிர்த்து இதனால் வந்து இந்தியாவுடைய டங்ஸ்டன் தேவை வந்து இதனால் வந்து தன்னிறைவு அடைஞ்சிரும், இந்தியா வந்து இதனால் வந்து ஒரு வல்லரசு நாடாயிரும் அப்படின்ற அந்த ஒரு நரேட்டிவ்லாம் நிச்சயமாக இங்கே வந்து. ஆனால் இப்போ நம்ம இறக்குமதி தானே பண்ணிகிட்டு இருக்கோம். உலகத்தில் பார்த்தீங்கன்னா உலகத்துக்கே டங்ஸ்டன் கொடுக்கறது வந்து சைனா தான். 82% வந்து சைனா தான் வந்து டங்ஸ்டன் மார்க்கெட் வந்து கண்ட்ரோல் வச்சுருக்கு. ஆனால் 2019ஆம் ஆண்டுக்கு பிற்பாடு டங்ஸ்டனுடைய பாதிப்புகளை உணர்ந்து சைனா வந்து டங்ஸ்டன் உற்பத்தியை வந்து படிப்படியாக இப்போ குறைச்சிட்டு வராங்க. அங்கே உள்ள மைனிங் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் இப்போ வந்து கம்மியாயிட்டிருக்கு. உங்களுக்கு டங்ஸ்டன் நிறுவனங்களுக்கு கடுமையான சூழலியல் சட்டங்களை வந்து சீனா கொண்டு வந்துள்ளது. முக்கியமாக அதோடைய வேஸ்ட்டை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு. வேஸ்ட்டு வந்து இன்றைக்கி ஜென்ரேட் ஆனாலே அது வந்து டாக்ஸிக்ன்ற அடிப்படையில் அந்த வேஸ்ட்டை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு டன் வேஸ்ட்டுக்கும் $140 வந்து டேக்ஸ் வந்து சைனா வந்து ஃபைன் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வந்து அதோடைய உற்பத்தியை வந்து குறைக்கும் முயற்சி வந்து உலக நாடுகள்லாம் இருக்கும் போது நாம் ஏன் வந்து அதை வந்து அதுவும் சூழலில் முக்கியத்துவம் வாய்ந்த அரிதாப்பட்டி பகுதியில் வந்து நம்ம ஏன் கொண்டு வரணும் அப்படின்றதான் எங்களுடைய கேள்வி. இப்போது இந்த அரிதாப்பட்டியில் வந்து கொண்டு வரதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கீங்க. ஆனால் ஏற்கனவே வந்து கர்நாடகா, ஆந்திரா, ராஜஸ்தான்லாம் இருக்குது. அந்த பகுதியில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கும் அரிதாப்பட்டிக்கு என்ன வித்தியாசம்? இப்போ உலகெங்கும் பார்த்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்சின் காரணமாக
பாதுகாக்கப்பட்ட ஒரு பகுதியாக ஒரு 50% வனப்பகுதி, இங்கே இருக்கக்கூடிய நீர்நிலைகள், சதுப்பு நிலங்கள், இந்த மாதிரி ப்ரொடெக்டட் ஏரியாஸ் வந்து ஒரு 50% வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஐபிசிசி வந்து அறிவுறுத்திருக்காங்க. அதாவது கிளைமேட் சேஞ்சை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா இருக்கின்ற இயற்கை அமைப்புகளான நீர்நிலைகள், வனப்பகுதிகள், சதுப்பு நிலங்கள், மலைகள், கடல், இந்த மாதிரியான பகுதியை ப்ரொடெக்டட் ஜோனாக அறிவிச்சிடணும். நோ நோ டெவலப்மெண்ட் ஜோனாக அறிவித்து அதை வந்து அப்படியே பாதுகாக்கணும். இதை இன்னும் ஒரு 5 வருஷத்துல நம்ம செய்யணும், இல்லாட்டி ஒரு கடுமையான விளைவுகளை சந்திக்கக்கூடும்னு 160 நாடுகளை சேர்ந்த விஞ்ஞானிகள் ஐபிசிசி அறிக்கையின் மூலமாக எச்சரித்திருக்கிறாங்க. அப்போ புதிதாக நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய ஒரு இடத்துல இருக்கிற நாம ஏற்கனவே ப்ரொடெக்டட் ஹெரிட்டேஜ் பயோடைவர்சிட்டி சைட்டாக அறிவிக்கப்பட்டுள்ள அரிதாபட்டியில் நாங்கள் வந்து டங்ஸ்டன் மைனிங் பண்ண போகிறோம் அப்படின்னா இது எப்படி வந்து ஒரு சரியான விஷயமாக இருக்கும்? அப்போ காலநிலை மாற்றத்தை கன்சிடர் பண்ணால் கூட நம்ம இதை வந்து நிச்சயமாக பண்ணக்கூடாது. அந்த பகுதியுடைய மக்களுடைய வாழ்வாதாரம், ஆரோக்கியம், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய உயிர் பன்மையும், அங்கே இருக்கக்கூடிய நம்மளுடைய ஹிஸ்டாரிக்கல் ஹெரிட்டேஜ் சைட்டாக அது இருக்குது. அப்போ இப்படி பல காரணங்களுக்காக அந்த அரிதாபட்டியில் வந்து இந்த ப்ராஜெக்ட் வரக்கூடாது அப்படின்றத மக்கள் வலியுறுத்துகிறாங்க. பூவுலகின் நண்பர்கள் சார்பாக எங்களுடைய கோரிக்கையும் அதாக தான் இருக்குது. எந்த கம்பெனி வந்தாலும் எதிர்ப்பு வருது. இப்போ வந்துட்டு ஸ்டெர்லைட்டுக்கு இதுக்கு வருது. எந்த கம்பெனி வந்தாலும் எதிர்ப்பு வருது. இப்போ எதிர்ப்புகள் வந்தால் வளர்ச்சி எப்படி போகும்? எக்கனாமிக்கலி நம்ம எப்படி வளர்ச்சி? எது வளர்ச்சி அப்படின்ற கேள்வியை நான் முன்வைக்க விரும்புகிறேன். அப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் வளர்ச்சின்னு பார்த்ததெல்லாம் இப்போ வளர்ச்சி கிடையாது. இப்போ நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும், நாம் இருக்கிறது இதுக்கு முன்னாடி இருந்த இயல்பான உலகத்தில் நம்ம இல்லை. நம்ம வாழ்ந்துட்டு பார்த்தீங்கன்னா 1.5 டிகிரி வேர்ல்டில் வந்து வாழ்ந்துட்டுருக்கோம். அப்போ இதுக்கு முன்னாடி வந்து இயல்பாக இருந்த உலகத்தை விட 1.5 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பம் வந்து உயர்ந்திருக்கு. அப்போ அதனுடைய பாதிப்புகளாக தான் கிளைமேட் சேஞ்சோடைய இம்பேக்டாக தான் இப்போ வருகின்ற இந்த பெரும் புயல்கள், பெரும் கனமழை, அதனால ஏற்படுகின்ற இந்த வெள்ளம், இது எல்லாமே வந்து அதனுடைய ஒரு இம்பேக்டாக தான் வந்துகிட்டு இருக்கு. அப்போ இதோடு நிற்க போகிறது கிடையாது. நமக்கு வந்து ஃபுட் செக்யூரிட்டியில் பாதிப்பு ஏற்படுத்த போகுது. இதுதான் வந்து உங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய இன்இக்வாலிட்டிஸை வந்து இன்னும் அதிகரிக்க போகுது. அப்போ எது வளர்ச்சி அப்படின்னா, வளர்ந்த நாடுகள் எல்லாம் வளர்ச்சி அப்படின்ற அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவை மாற்றி இயற்கையை பாதுகாப்பது தான் வளர்ச்சி என்ற ஒரு ஆங்கிளில் அவங்க எல்லாமே இப்போ நகர்ந்துட்டுருக்காங்க. அப்போ இனியும் நாம் வந்து இந்த மைனிங்கையும் கோல் பவர் பிளான்ட்ஸையும் இங்கே உள்ள பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியும் தான் வளர்ச்சி அப்படின்னு நினச்சிட்ருக்கோம்னா அடுத்த 10 வருஷத்தில் நம்ம பெரிய இழப்புகளை வந்து சந்திக்க நேரிடும். இப்போ இயற்கையை பாதுகாத்து வருகின்ற கிளைமேட் சேஞ்ச் இம்பேக்ட்டுக்கு நாம் தயாராவது தான் உண்மையான நீடித்த நிலைத்த வளர்ச்சி. இப்போ 1.5 டிகிரி டெம்பரேச்சர் வந்து 2100 வரும்னு எதிர்பார்த்தாங்க. பாரிஸ் அக்ரிமெண்ட்டு 2015 சைன் பண்ணும்போது 2100க்குள்ளே 1.5 வரது தடுக்கணும்னு தான் உலக நாடுகள்லாம் சைன் பண்ணாங்க. ஆனால் இப்போ நம்ம 1.5 ப்ரீச் பண்ணிட்டோம். அப்போ இன்னொரு 10-15 வருஷத்தில் 2.5 டிகிரிலாம் வரப்போகுது. அப்போ இனிமேல் உலகத்தில் நடக்கக்கூடிய எவ்ரி 0.1 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் சேஞ்சுக்கும் இங்கே பாதிப்புன்றது பெரிதாக இருக்கும். எது பாதுகாக்கும்னா இங்கே இருக்கக்கூடிய இயற்கையான விஷயங்கள், இயற்கையான லேண்ட்ஸ்கேப்பு, நீர்நிலைகள், இங்கே இருக்கக்கூடிய இந்த வனப்பகுதி, மரம், செடி, இதெல்லாம் தான் நம்மளை பாதுகாக்கும். அப்போ அதை அழித்து விட்டு நீங்கள் ஒரு வளர்ச்சி அப்படின்னு கொண்டு வந்தீங்கன்னா அது நிச்சயமாக வளர்ச்சி இல்லை, அது மிக பெரும் வீழ்ச்சி. டங்ஸ்டன் அந்த கெமிக்கனால என்ன பிரச்சனை இருக்குது? டங்ஸ்டன் அப்படின்றது ஒரு ஹெவி மெட்டல், கன உலோகம். இருக்க ஹெவி மெட்டல்லே ஒரு ஹெவியஸ்ட் மெட்டல் அப்படின்னு நம்ம எடுத்தோம். அதோடைய அந்த உறுதித்தன்மைக்காக தான் அதோடைய டிமாண்டும் இருக்குது. அப்போ இந்த டங்ஸ்டனுடைய ஒரு நேச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஈஸியாக வந்து உங்களுக்கு ட்ராவல் ஆகிடும். கிரவுண்ட் வாட்டரை போய் கண்டாமினேட் பண்ணிடும். சாயிலில் வந்து ட்ராவல் ஆகிற அந்த மொபிலிட்டி அதுக்கு அதிகம். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா சாயில்லையும் இந்த சர்ஃபேஸ் வாட்டர்லேயும் கிரவுண்ட் வாட்டர்லேயும் ஈஸியாக வந்து கண்டாமினேட் பண்ணக்கூடியது. அப்போ இதனால் மனிதர்களுக்கு பாதிப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாங் டேர்மில் இதை வந்து நம்ம சுவாசிச்சோம், எக்ஸ்போஸ் ஆகிறோம் அப்படின்னா பாதிப்பு அப்படின்றது பல்மனரி டிசீஸ் வரும். அதே மாதிரி உங்களுக்கு கேன்சர் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஆனால் இது லாங் டேர்ம் இம்பேக்ட் தான். ஆனால் டங்ஸ்டனை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களை வந்து டைரெக்டாக இம்பேக்ட் பண்ணும். புழு பூச்சிகள் வந்து அதோடைய இனப்பெருக்கத்துக்கு வந்து தடையாக இருக்கும். இதெல்லாம் வந்து இங்கே உள்ள சாயிலில் பண்ணக்கூடிய பாதிப்பு. டங்ஸ்டன் சுரங்கத்தை பொறுத்தவரையும் நாங்கள் பயப்படுறதெல்லாம் டங்ஸ்டனை பார்த்து கிடையாது. டங்ஸ்டனை வந்து நீங்கள் எடுக்கும் போது அதிலிருந்து துணையாக அதனுடைய பை ப்ராடக்டாக வரக்கூடிய மற்ற கன உலோகங்கள் தான். ஒரு டங்ஸ்டன் நீங்கள் மைன் பண்ணி நீங்கள் சாண்ட்லேருந்து டங்ஸ்டன் எடுக்கிறீங்க அப்படின்னா அப்போ அது கூடயே பார்த்தீங்கன்னா மற்ற கன உலோகங்களும் பூமியிலேருந்து பிரித்து எடுக்கப்படும். அப்போ அதில் இருக்கக்கூடிய முக்கியமாக அர்சனிக், காப்பர், ஜிங்க், கேட்மியம், மெர்க்குரி, லெட்,
போன்ற கன உலோகங்கள் நிச்சயமாக இந்த மைன்ஸ்லேருந்து அது வரும். இது வேஸ்ட்டில் வெறும் டங்ஸ்டன் மட்டும் கிடையாது, இவ்வளவு கன உலோகங்கள் இருக்குது. இது எல்லாமே கார்சினோஜன், கேன்சர் ஏற்படுத்தக்கூடியது. அப்போ இதிலிருந்து வந்து உங்களுக்கு சாயில் கண்டாமினேட் ஆகும்போது, வாட்டர் கண்டாமினேட் ஆகும்போது அது ஒரு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும். இப்போ உலக அளவில் பார்த்தீங்கன்னா பல டங்ஸ்டன் சுரங்கங்களில் இந்த பாதிப்பு வந்து கண்கூட மக்கள் வந்து அனுபவிச்சுட்டு இருக்காங்க. எக்ஸாம்பிள் ஏதாவது இருக்கா? 2001ஆம் ஆண்டு வந்து உங்களுக்கு யூரோப்பில், அதாவது சென்ட்ரல் யூரோப்பில் போர்ச்சுகல் நாட்டில் இயங்கிட்டு இருந்த பான்ஸ்கொயரியா அப்படின்ற ஒரு பகுதியில் வந்து ஒரு டங்ஸ்டன் சுரங்கம் செயல்பட்டு இருந்துச்சு. அது அந்த யூரோப்லேயே இருக்கக்கூடிய பெரிய சுரங்கம். அந்த சுரங்கத்தை 2001 வந்து மூடுறாங்க. அதுக்கு பிற்பாடு அந்த டெய்லிங்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த வேஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த மைனோட டங்ஸ்டன் மைன் வேஸ்ட் வந்து டெய்லிங்ஸ் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. இந்த டெய்லிங்ஸை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருந்த அந்த டெய்லிங் டேமில் ஏற்பட்ட விபத்து, அது ஒரு லீக்கு ஏற்பட்டுச்சு. அதன் மூலமாக 8 மில்லியன் டன் அளவுக்கான இந்த கழிவுகள் வந்து வெளியே ஸ்பில் ஆச்சு. அப்போ இதிலிருந்து வெளியேறக்கூடிய ஹெவி மெட்டல்ஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய நீர்நிலையில் போய் பாதித்த காரணத்தினால அந்த நீரை பருகிய பல மக்களுக்கு வந்து கேன்சர் வந்துச்சு. அப்போ கேன்சர் வருவதுக்கு முக்கியமாக காரணமாக இருந்த அர்சனிக் கண்டாமினேஷன். அப்போ அர்சனிக் கண்டாமினேஷன் ஏற்பட்டு மக்கள் வந்து இரத்த புற்றுநோய், அதுவும் குறிப்பாக குழந்தைங்களுக்கு வந்து இந்த லுக்குமியான்னு சொல்லக்கூடிய இந்த இரத்த புற்றுநோய் வந்து வந்துச்சு. அதே மாதிரி சீனாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா, சீனாவோட ஜிகாங்ஸ் மாகாணத்தில் தாயு கவுண்டி அப்படின்ற ஒரு ஊர். ஸோ அந்த ஊரில் செயல்பட்டு இருந்த ஒரு டங்ஸ்டன் சுரங்கத்தில் ஏற்பட்ட இந்த கழிவுலேருந்து கசிந்த இந்த அர்சனிக்கும் ஜிங்க்கும் என்ன பண்ணுச்சுன்னா, அங்கே இருக்கக்கூடிய விவசாய நிலத்தை வந்து பாதிச்சு. இந்த தாயு கவுண்டியை சுற்றி இருக்கக்கூடிய விவசாய நிலத்தில் 67% விவசாய நிலத்தில் வந்து இந்த ஹெவி மெட்டல் கண்டாமினேஷன் இருக்குது. அப்போ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த விளையக்கூடிய இந்த உணவுப் பொருட்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து அர்சனிக்கும் ஜிங்க்கும் வந்து கலந்துருக்கு, லெட் பாய்சனிங் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் சீனாவிலே வந்து ஷாண்டோ மாகாணத்தில் இருக்கக்கூடிய இந்த டங்ஸ்டன் சுரங்கத்தில் பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கக்கூடிய விவசாய நிலத்தில் வந்து வாட்டர் சாம்பிள் டெஸ்ட் பண்ணும்போது கிரவுண்ட் வாட்டரில் 1 லிட்டருக்கு 325 கிராம் அளவுக்கு வந்து அர்சனிக் இருந்திருக்கு. அதே மாதிரி சாப்பாடை எடுத்துக்கிட்டிங்க, அதோடைய அரிசி பேடி எடுத்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் உங்களுக்கு பாதுகாப்பான அளவுகளை விட 50 மடங்கு அதிகம் வந்து அர்சனிக் இருக்குது. அப்போ இது வந்து உணவாக உட்கொள்ளும் போது நம்மளோட உணவு சங்கிலியில் அது கலந்து நம்மளோட உடலில் வந்து அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் கேன்சர்னால அவதிப்பட்டு இருக்காங்கன்னா அதுக்கு இந்த டங்ஸ்டன் சுரங்கம் தான் காரணம். இப்போ இந்த அரிட்டாப்பட்டி வந்து எந்த அளவுக்கு நம்ம சுற்றுச்சூழலுக்கு முக்கியமானது சார்? தமிழ்நாட்டு சுற்றுச்சூழலுக்கு எந்த அளவுக்கு அது முக்கியத்துவம்? அரிட்டாப்பட்டி பகுதியை வந்து பயோடைவர்சிட்டிக்காகவும் சரி, அதனுடைய ஹெரிட்டேஜ் இம்பார்ட்டன்ஸுக்காகவும் சரி, 2 காரணத்துக்காகவும் அது வந்து ஒரு ப்ரொடெக்டட் சைட்டாக அறிவிச்சிருக்காங்க. இப்போ பயோடைவர்சிட்டி இக்காலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ் வாய்ந்த ஒரு பயோடைவர்சிட்டி பார்க் அப்படின்னு அது ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, அரிட்டாப்பட்டி பகுதியில் வந்து இருக்கக்கூடிய உயிரினங்கள் அதனுடைய உயிர் பன்மையத்துவம் அப்படின்றது ரொம்ப அதிகம். அப்போ 250 வகையான பறவைகள் வந்து அங்கே இருக்குது. சிவப்பு பார் கழுகுலேருந்து ராசாளி கழுகுலேருந்து அங்கே வந்து 250 வகையான பறவைகள் வந்து இருக்குது. அதே மாதிரி பல வகையான மான்கள், மிலாமான் உட்பட, புள்ளிமான் மிலாமான் உட்பட மான் வகைகள், தேவாங்கு, ஸ்லெண்டர் லாரிஸ்க்கு இப்போ சமீபத்தில் அதை பாதுகாக்கிறதுக்கு அரசே வந்து முயற்சி எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்போ ஸ்லெண்டர் லாரிஸ் போன்ற அந்த தேவாங்கு, அரிய வகை தேவாங்கு உயிரினங்கள், மலைப்பாம்புகள் இதெல்லாமே அங்கே வந்து அதிகமாக காணப்படுது. இப்போ இவ்வளவு உயிர் சூழல் இருக்கக்கூடிய ஒரு பகுதி, அதே நேரத்தில் அதிக அளவிலான ஒரு இயற்கை அம்சங்கள் உள்ளது. 70க்கும் மேற்பட்ட ஏரிகள் அங்கே இருக்குது, 200க்கும் மேற்பட்ட இயற்கை சுனைகள் இருக்குது. ஸ்ப்ரிங் வாட்டர்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த சுனைகள் அங்கே இருக்குது. அதே மாதிரி 3 தடுப்பணைகள் இருக்குது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சுற்று வட்டார பகுதிகளுக்கு குடிநீர் ஆதாரமாகவும் பாசன பகுதியாகவுமே இது பயன்பட்டு இவ்வளவு முக்கியமான ஒரு இயற்கை அமைப்பாக இருக்குது. நிறைய சிறு குன்றுகள் இருக்குது, மலைகள் இருக்குது. இப்போ இதெல்லாம் அதோடைய இயற்கை அம்சங்கள். அதே மாதிரி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சிறு குன்றுகளில், மலைகளில் நிறைய ஒரு பண்டைய தமிழ் கலாச்சாரத்தை எடுத்துரைக்கக்கூடிய நிறைய தொன்மையான எச்சங்கள் வந்து இருக்குது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா 3500 வருஷம் பழமையான தமிழி கல்வெட்டுகள் அங்கே இருக்குது. அதே மாதிரி பாண்டியர் காலத்தில் கட்டப்பட்ட கோயில்கள், நிறைய குடவரை கோயில்கள் இருக்குது, குகை கோயில்கள் இருக்குது, சமணப்படுகைகள் இருக்குது. தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து வாங்கி கொடுத்த மாங்குளம் கல்வெட்டு அந்த பகுதியில் தான் இருக்குது. இப்படி இவ்வளவு இம்பார்ட்டன்ஸான ஒரு ஹெரிட்டேஜ் சைட்டு, இவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பயோடைவர்சிட்டி சைட்டு வந்து அதெல்லாம் மேற்பரப்பு அப்படி தானே இருக்கும் சார், சுரங்கம்னு அடியில் தானே இருக்கும். ஒரு 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 மைன்ஸ் ஒரு இடத்துல வருது அப்படின்னா அவங்கள சுற்றி இருக்கிற இப்போ மைன்ஸுக்காக இவங்க வந்து கோட் பண்ணியிருக்கிறது 2015 ஹெக்டர்.
ஸோ 2015 ஹெக்டேர் அப்படின்றது ஒரு 5000 ஏக்கர். ஸோ 5000 ஏக்கரை வந்து இவங்க மைன் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த 5000 ஏக்கர் மட்டும் பாதிக்காது, அது சுற்றி இருக்கக்கூடிய மற்ற பல ஆயிரம் ஏக்கர் வந்து பல நூறு கிராமங்கள் வந்து இதனால இம்பேக்ட் ஆகும். இப்போ நம்ம அந்த மைன்ஸோட இஐஏல ரொம்ப அழகாக சொல்லுவாங்க, இதெல்லாம் நாங்கள் பாதுகாப்போம், இதுக்கு என்வரான்மெண்ட் மேனேஜ்மெண்ட் பிளான் வச்சுருக்கோம், இதெல்லாம் அப்படி நடக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்கேயுமே வந்து இவங்க மைன் பண்ணுற இந்தியாவில் எந்த மைன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சொன்னவாறு இவங்க வந்து செஞ்சதே கிடையாது. அதுவும் குறிப்பாக வேதாந்தா வந்து முன்னெடுக்க போகிறாரு இந்த நிறுவனத்தை. அப்போ நம்ம ஏற்கனவே அதுக்கான தவறான முன்னுதாரணங்கள்லாம் நமக்கு இருக்குது ஸ்டெர்லைட்டில். அப்போ எந்த அளவுக்கு சூழல் விதிகளை இவங்க பின்பற்றுவாங்க, எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இவங்க பண்ணுவாங்கன்றது ஒரு கேள்விக்குறி. இந்த மைன்ஸை பொறுத்த வரைக்கும் மைன்ஸ்னு அங்கே ஒன்று வந்துட்டாலே சுற்றி இருக்கக்கூடிய எல்லா முக்கியத்துவம் வாய்ந்த இயற்கை அம்சங்களும் அமைப்புகளும் மக்களோட வாழ்வாதாரமும் அங்கே பாதுகாக்கப்பட்டு வச்சிருக்க பொக்கிஷங்களும் நிச்சயமான ஒரு பெரிய பாதிப்பு, நிரந்தர பாதிப்பு, திரும்ப சரி பண்ண முடியாத irreversible டேமேஜ் வந்து அங்கே ஏற்படும். இப்போ மத்திய அரசுடைய சுற்றுச்சூழல் துறை இருக்கு இல்லையா, அவங்களுடைய அனுமதி இல்லாமல் இதை கொடுத்துருக்க மாட்டாங்க. அவங்க இந்த அளவுக்கு யோசிச்சிருக்க மாட்டாங்களா? சுற்றுச்சூழல் அனுமதி அப்படின்றது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்போ அது ஒரு சடங்காக மாறிடுச்சு. இதுக்கு முன்னாடி இருந்ததை விட அது வந்து இன்னும் வந்து வீக்கன் ஆகிட்டு தான் இருக்குது. இந்த நிறுவனங்களுக்கு ஏதுவாக தான், சாதகமாக தான் சுற்றுச்சூழல் சட்டங்களை மாற்றி அமைத்திருக்கிறது ஒன்றிய அரசு, பாஜக அரசு. இப்போ சுற்றுச்சூழல் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கேட்டகரி இண்டஸ்ட்ரி வருது அப்படின்னா அதுக்கான என்வரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் பண்ணணும். அப்போ இம்பேக்ட் அசஸ்மெண்ட் பண்ணி அது வந்து அப்ரைசல் கமிட்டிக்கு போய் அந்த கமிட்டிலேருந்து ரிப்ளை வந்து சஜஷன் வந்து மறுபடியும் இவங்க மறுபரிசீலனை பண்ணி இங்கே உள்ள ஸ்டேட் என்வரான்மெண்ட் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் கமிட்டி அதை வந்து இது பண்ணி சரி பார்த்து அதுக்கு பின்னாடி பப்ளிக் ஹியரிங் நடத்தி இதுக்கெல்லாம் பண்ணி மறுபடியும் இவங்க வந்து என்வரான்மெண்ட் மேனேஜ்மெண்ட் பிளான் சப்மிட் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் சைன் ஆகி வரதுக்கு 600 நாட்கள் குறைந்தபட்சம் எடுக்கும். ஒன்றிய பாஜக அரசு வந்ததுக்கு பிற்பாடு இந்த என்வரான்மெண்ட் கிளியரன்ஸ் ப்ராசஸில் ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க, சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ். அதாவது இந்த நிறுவனங்கள்லாம் பாவம் ஒரு துறைக்கும் தனித்தனியாக போய் நீங்கள் அப்ளிகேஷன் வாங்குறதுக்கு சிரமமாக இருக்குது, அதனால் நான் ஒரே டேக்கில் ஒரே சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்றேன்னா அதில் ஒரு சேஞ்சஸ் பண்ணி இந்த ஆக்டையே வந்து டைல்யூட் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் 600 நாட்கள்ன்றது அதிகம், உங்களுக்கு நான் வந்து 150 நாள் 160 நாளில் உங்களுக்கு கிளியரன்ஸ் கொடுத்துட்றேன்னு சொல்லி அந்த நம்பர் ஆஃப் டேஸையும் இவங்க வந்து குறைக்கிறாங்க. அப்போ இந்த ஃபாஸ்ட் ட்ராக் கிளியரிங் என்னவாகும் அப்படின்னா ப்ராப்பர் ஸ்டடி வந்து பண்ண முடியாது. அப்போ 3 சீசனில் வந்து நம்ம ஸ்டடி பண்ணாதான் அதோட இம்பேக்டை ஓரளவுக்கு நம்ம புரிஞ்சுக்க முடியும். 160 நாளில் உங்களுக்கு கிளியரன்ஸே கொடுத்துருவோம் அப்படின்னா எந்த ஒரு ஸ்டாண்டர்டில் அந்த ஸ்டடி இருக்கும்னு நம்ம நினச்சி பார்க்கணும். இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து அப்ரூவல் அப்படின்றது ரொம்ப சர்வசாதாரணமாக கொடுத்துட்ருக்காங்க. மொத்தமாக ரிஜெக்ட் பண்ணதே பார்த்தீங்கன்னா ஒரு 2% அப்ளிகேஷனை தான் இவங்க ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. மீதி 98% அப்ளிகேஷனுக்கு வந்து கிளியரன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த 6-7 வருஷத்தில். அப்போ இந்த நிறுவனங்களுக்கு சாதகமாக சுற்றுச்சூழலை கருத்தில் கொள்ளாமல், மக்களுடைய வாழ்வாதாரத்தை கருத்தில் கொள்ளாமல் இந்த அனுமதி கொடுக்கப்பட்டுருக்கு அப்படின்றது தான் உண்மை. அப்போ ஒரு இஐஏ என்வரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் அப்படின்னா அந்த 3 தட்டு தராசில் இருக்கும். அதில் வந்து ஒன்றில் வந்து இந்த நாட்டுடைய டெவலப்மெண்ட், இதனால் வரக்கூடிய இந்த பெனிஃபிட்ஸ், பாசிட்டிவ் பெனிஃபிட்ஸை பார்ப்பாங்க. முக்கியமாக முதலாக பார்க்குறது சுற்றுச்சூழல் பாதிப்பு, 2வது மக்களுடைய வாழ்வாதார பாதிப்பு. இது 3ம் ஒரு தராசில் ஒன்றா இருந்தால் தான் இது வந்து கரெக்டாக இருந்தால் தான் அதுக்கான கிளியரன்ஸ் கொடுக்கும். ஆனால் என்வரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட்டு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வர்த்தக நலனை மட்டும் அதிக வெயிட்டேஜ் கொடுத்துட்டு சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கும் மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இந்த திட்டங்கள்லாம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருது. அப்போ அதே ஒரு மாதிரி தான் இந்த திட்டத்தையும் வந்து ஒன்றிய அரசு வந்து தமிழ்நாட்டில் கொண்டு வராங்க. இப்படியே பார்த்தா தமிழ்நாடு வந்து தொழில் ரீதியாக பின்தங்கி போயிடாதா? நம்ம வெறும் விவசாயத்தை சார்ந்த ஒரு மாநிலமாகாதா? அது வந்து மற்ற மாநிலங்களோட கம்பேர் பண்ணும்போது நம்மளோட பொருளாதாரம் வந்து வீழ்ச்சி அடையாதா? நம்ம எல்லாத்துக்குமே சுற்றுச்சூழல் பார்த்துட்டு இருந்தேன், இப்போ நிறைய பேருக்கு வேலை கிடைக்கலாம். முதல் விஷயம், இப்போ நம்ம ஊரில் வந்து நம்ம பொருளாதார அடிப்படையில் நம்ம பின்தங்கி இருக்கோமா அப்படின்றத மற்ற மாநிலங்களோட ஒப்பிட்டு பார்க்கணும். நாட்டிலேயே ஜிடிபியில் 2வது இடத்துல தமிழ்நாட்டு தான் இருக்குது. அது ஏற்கனவே தொழில் நிறுவனங்கள் அது எந்த தொழில் நிறுவனங்கள் இப்போ பூமாவதுன்றதை நம்ம பார்க்கணும். இப்போ நமக்கு அதிகமாக பொருளீட்டு தர நிறுவனங்கள் என்னென்னன்றதை பார்க்கணும். ஐடி செக்டரில் இப்போ நம்ம வந்து நம்பர் 1ல் இருக்கோம். அப்போ நீங்கள் வந்து மற்ற சுற்றுச்சூழல் பாதிக்காமல் அதே மாதிரி வேலைவாய்ப்பை பற்றி பேசுனீங்க. உங்களுக்கு இந்த இண்டஸ்ட்ரீஸில் வேலைவாய்ப்பு அதிகமாக கிடைக்க போதா, ஐடி செக்டரில் உங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க போதா? இண்டஸ்ட்ரியில் போய் நம்ம வந்து அந்த இடத்துல வந்து அவ்வளோ ஒரு ஒர்க் அசார்டோட நம்ம எம்ப்ளாயி வந்து
ரொம்ப கஷ்டமான உடலுக்கு பாதிப்பு இருக்கக்கூடிய அர்சனிக் கண்டாமினேஷன் டெய்லி சுவாசிச்சுக்கிட்டு அவன் வாழ்க்கையும் அவனுடைய ஹெல்த்தையும் பாதிச்சுட்டு நம்ம ஆள் தமிழ்நாட்டில் போய் அந்த வேலையை பார்க்கணுமா, இல்லை நம்ம ஆள் படித்து முடிச்சுட்டு ஐடி செக்டரில் ஒரு நல்ல நிலைமையில வேலையில் இருக்கணுமா? அப்போ எது வந்து நமக்கு உகந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மக்களுடைய லைஃப் ஸ்டைலுக்கும் சரி, அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கும், நான் தமிழ்நாட்டுடைய டெவலப்மெண்ட்டுக்கும் சரி, அதே நேரத்தில் சுற்றுச்சூழல் ஆஸ்பெக்ட்லையும் சரி, நாம் ஒரு சர்வீஸ் செக்டர் ஓரியன்ட் இண்டஸ்ட்ரீஸை நோக்கி போகிறது தான் சரியாக இருக்கும். இந்த மாதிரியான இயற்கை சுரண்டும் நிறுவனங்கள் நிச்சயமாக நமக்கு எல்லா வகையிலும் பாதிப்பாக தான் இருக்கும். இந்த பிரச்சனை திடீர்னு வந்துச்சு. ஏன்னா பல மாதங்களுக்கு முன்னாடி இதை கொண்டு வந்து, பல ஆண்டுகளுக்கு முன்னாடி கொண்டு வந்து மாதிரி தான் தெரியுது. நம்ம ஊரில் இருக்க அரசியல் கட்சிகள் வந்து அதை சரியாக கவனிக்காமல் இருந்துச்சு, அரசுகள் கவனிக்காமல் இருந்துச்சு. இதுக்கான இந்த ஒப்பந்தம் அப்படின்றது சமீபத்தில் அதுக்கான டெண்டர் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் டெண்டர் கொடுப்பதற்கு முன்னாடியே 2022ஆம் ஆண்டே தமிழ்நாடு அரசு அதை வந்து பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறிவித்து விட்டாச்சு. அப்போ அது பாதுகாக்கப்பட்ட பகுதின்னு அறிவிப்பு வந்த பிற்பாடு அதில் வந்து எந்த ஒரு கம்பெனியும் ஒரு ரெட் கேட்டகரி இண்டஸ்ட்ரியும் வர முடியாது அப்படின்றது தான் உண்மை. இப்போ மாநில அரசு அனுமதி இல்லாமல் எந்த ஒரு திட்டமும் வர முடியாது. இப்போ வரைக்கும் மாநில அரசு அனுமதி கொடுத்தால் மட்டும்தான் அந்த திட்டம் இங்கே வர முடியும். மத்திய அரசு ஒன்றிய அரசு நினைத்தால் கூட அந்த திட்டத்தை வந்து இங்கே வந்து இம்போஸ் பண்ண முடியாது. ஆனால் ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டத்தில் வந்து ஒன்றிய அரசு சமீபத்தில் திருத்தம் கொண்டு வந்துள்ளது. அது பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுடைய ஏர் ஆக்டும் வாட்டர் ஆக்ட்லேயும் இந்த திட்டத்தை வந்து இவங்க கொண்டு வந்திருக்காங்க. அந்த திருத்தத்தின்படி எந்த ஒரு பெரிய ப்ராஜெக்ட், எந்த ஒரு ப்ராஜெக்டாக இருந்தாலும் சரி, ஒன்றிய அரசு நினைத்தால் அதை வந்து கொண்டு வந்து விடலாம். மாநில அரசு வந்து சஜஷன் தான் சொல்லலாம். அவங்களுக்கு அதுக்கு பர்மிஷன் கொடுக்குற ரைட்ஸ் வந்து இனிமேல் கிடையாது. வெறும் சஜஷன் மட்டும் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சட்டத்தை திருத்திருக்காங்க. அது இன்னும் நடைமுறை வரல, கொஞ்ச நாள் நடைமுறைக்கு வந்துடும். அது நடைமுறைக்கு வந்து விட்டால் அப்போ மாநில அரசை கேட்காமலே ஒன்றிய அரசால் பண்ண முடியும். ஆனால் இது வரைக்கும் மாநில அரசு கண்ட்ரோலில் இருக்கிறதுனால இப்போ அவங்க என்ன நினச்சிருப்பாங்க, மாநில அரசு நம்மளை மீறி எப்படி இந்த திட்டத்தை கொண்டு வர முடியும்னு அவங்க நினச்சிருந்துருக்கலாம். ஆனால் இப்போ சமீபத்தில் சட்டத்திலேயே திருத்தத்தை ஒன்றிய அரசு வந்து மேற்கொண்டிருக்கு. இது எதிர்க்கிறதுக்கு பூலிங் நண்பர்கள் மூலமாக நீங்கள் என்ன முயற்சி எடுத்துருக்கீங்க? இந்த பகுதியில் இருக்கக்கூடிய உயிர் சூழலை வந்து நாங்கள் வந்து ஆய்வு பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் இருக்கக்கூடிய முதல்ல டங்ஸ்டன்னா என்ன, அதனுடைய ப்ராசஸ் என்ன, அதிலிருந்து வரக்கூடிய கழிவுகள் எந்த மாதிரியான தீங்கு விளைவிக்கும், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய உயிர் சூழல் என்னென்ன இருக்குது, அதுக்கு என்ன பாதிப்பு இருக்கும், இது எல்லாத்தையும் வந்து நாங்கள் ஸ்டடி பண்ணி அதை வந்து எங்களுடைய ஸ்டேட்மெண்ட் மூலியமாகவும் எங்களுடைய ஆய்வு கட்டுரைகள் மூலியமாகவும் நாங்கள் மக்களுக்கு தெரிவிச்சிட்ருக்கோம். அங்கே போராடும் மக்களுக்கு எங்களால் முயன்ற உதவிகள், அதாவது ஒரு டெக்னிக்கலாக என்னென்ன விஷயங்கள் எடுத்து கொடுக்க முடியுமோ அந்த தரவுகளை வந்து நாங்கள் அவர்களுக்கு எடுத்து கொடுக்குறோம். அவங்களை எஜுகேட் பண்ணிட்டு இருக்கீங்க. அவர்களுக்கு மட்டும் கிடையாது, தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த விஷயம் போய் சேரணும் அப்படின்னு சொல்லி எங்களுடைய பரப்புரையை நாங்கள் தொடர்ச்சியாக டங்ஸ்டனுக்கு எதிராக எங்களுடைய பிரச்சாரத்தை முன்னெடுத்து வரோம். அதே மாதிரி தமிழ்நாடு அரசுக்கும் நாங்கள் இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை பற்றி எடுத்துரைக்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய அத்தனை அரசியல் கட்சிகளுக்கும் டங்ஸ்டனுடைய பாதிப்புகளை பற்றி ஏற்கனவே நாங்கள் சுட்டி காட்டியிருக்கோம். எங்களுடைய பயணம், எங்களுடைய முயற்சி அப்படின்றது பிரச்சார வடிவில் வந்து தொடர்ந்துட்டு. இந்த டங்ஸ்டன் சுரங்கத்தோட பாதிப்புகளை பற்றி விளக்கமாக சொன்னது மிக்க நன்றி சார். நன்றிங்க.